ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வெல்கம் டு சாம் தில்ரி சீரிஸோட 6வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 5 எபிசோட்ஸோட லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க பார்க்காதவங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு வாட்டியும் ஹீரோயின் வந்து கடல்கிட்ட இருக்கும் போதெல்லாம் ஹீரோவும் வந்துருவாரு. ஹீரோயினுக்கும் ஆச்சரியமா இருக்கும், இவன் எப்படி வரான்னு. பார்த்தா இவர் அந்த ஆஃபீஸ்ல பார்த்துட்டு தான் இங்க வராரு ஒரு வாட்டியும். ஆனா இந்த வாட்டி ஹீரோக்கு முன்னாடியே அந்த செகண்ட் ஹீரோ முந்திக்கிறான். மழை பெய்யறச்ச ஹீரோயினுக்கு கொடை கொடுக்கறதுக்காக இவன் போறான். ஆனா இவனும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. இவன் ஹீரோயினை தொலைவுல இருந்தே பாக்குறான். கடைக்கு போய் தான் கொடை எடுக்கிறான். 2 கொடை ஃபர்ஸ்ட் எடுக்கிறான். ஆனா 2 கொடை எடுத்தா நம்ம நெருக்கமா இருக்க முடியாதுன்னு ஒரு கொடை மட்டும் எடுத்துட்டு ஹீரோயின் கூட ஜாலியா வரலாம்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். அப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் பார்த்தா இவனுக்கு ஒரு சைடு ஃபுல்லா நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஹீரோயின் சொல்லுவாங்க, டேய் உனக்கு சேர்த்து கொடையை போடுறா, எனக்கு மட்டும் என்ன கொடையை பிடிக்கிறேன்னு இவன் தள்ளுவாங்க. அப்ப அவன் சொல்லுவான், பேசாம நீ கொஞ்சம் கிட்டக்க வந்தா என்னன்னு புடிச்சு இழுப்பான். அப்படியே இவங்க 2 பேரும் இப்பதான் ஜாலியா போய்கிட்டு இருப்பாங்க. இப்பதான் செகண்ட் ஹீரோக்கு அவன் பிறவி பையனே அடைஞ்சிருப்பான். எஸ் ஜெயிச்சிட்டுன்னு. எங்க இருந்து இந்த ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு தெரியல. மூக்கு எடுத்துட்டு வந்துருவாரு இன்னொரு கொடையை பிடிச்சிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட. எப்ப பார்த்தாலும் உனக்கு கொடை வந்து எடுக்கணும் தெரியாதா, நம்ம ஊர்ல எப்ப வேணாலும் மழை பெய்யும் தானே சொல்லிட்டு கொடையை வந்து ஹீரோயின் கொடுப்பாங்க. ஹீரோயினும் சே உடுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடையை பிடிச்சிப்பாங்க. அப்புறம் ஹீரோயினும் பேசிக்கிட்டே அப்படியே போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு செகண்ட் ஹீரோ, டேய் எவ்வளோ கஷ்டப்பட்டு உஷார் பண்ண தெரியுமா, இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, அலேக்கா தூக்கிட்டு போயிட்டியடான்னு இவர் செம கடுப்பாயிடுவாரு. இப்ப சிட்டில ஹீரோயினோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது ஹீரோயினோட ப்ராஜெக்ட் தானே, எப்படி இந்த வில்லிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அசிஸ்டன்ட்ஸ்லாம் நோட் பண்றாங்க, தூரத்துல ஹீரோயினோட ஐடியாவெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. இதை பார்த்து இவங்க இது ஹீரோயினோட ஐடியா தான், இது எப்படி சுத்திக்கிட்டு இருக்குன்னு டவுட்ல இருப்பாங்க. அப்புறம் தான் இவங்க கண்டுபிடிப்பாங்க, ஹீரோயினோட ஐடியாவை இந்த வில்லி வந்து திருடிட்டு போனது இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட எல்லாமே சொல்லிடுவாங்க. அவ என்ன அழகா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க ஐடியாலாம் திருடி அவ இப்ப ஃபேமஸ் ஆக பாக்குறா, அவ எல்லா வேலையும் வாங்கிக்கிறா, உங்க ப்ராஜெக்ட்லாம் அவ வாங்கிக்கிட்டா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஹீரோயினுக்கு சொல்லுவாங்க. இத கிட்ட ஹீரோயின் இந்த ஹீரோ கிட்ட செகண்ட் ஹீரோ கிட்ட, நான் உடனே இப்போ சிட்டிக்கு போயே ஆகணும், நான் சிட்டிக்கு போய் ஒரு வழி பண்ணியே ஆகணுங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு இவங்க 3 பேரும் கிளம்புறாங்க சிட்டிக்கு. இங்க பார்த்தா ஹீரோயின் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்க மாத்திரையை வந்து திருட்டுத்தனமா போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நோயும் தெரியல, ஆனா பசங்க கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஹீரோயின் அக்கா வந்தோடனே அதை பார்த்து பயந்துடுறாங்க இவங்க அம்மா. அப்புறம் அவங்க நைஸா எல்லாம் மாத்திரை மறைச்சு வச்சுட்டு ஹீரோயினை கத்திட்டு கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோயின் அக்கா அவங்க வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க. ஏன்னா யாரு முன்னாடி எந்த கோலத்துல போய் மாட்டிருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் அக்கா அவங்க கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டு போகும்போது அவன் விடவே மாட்டேங்கிறான். ஏய் ஏண்டி என்னை விட்டு போற, செல்லக்குட்டி ஏண்டி போற அப்படின்னு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதுக்கு அவங்க, உன் ஃபேமிலி கேவலமான ஃபேமிலி, உங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப கேவலமா நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு அந்த ஹீரோயினோட தங்கச்சி பாப்பா இருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து கியூட்டா கடலுக்கு வெளியே உட்காந்துருக்குது. அப்ப அங்க ஒரு பையன் பைனாகுலர் வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அங்க அவன் சொல்றான், இங்க ஒரு 3 டால்ஃபின் இருக்கும். ஒரு அம்மா டால்ஃபின், ஒரு குட்டி டால்ஃபின் தான் ரொம்ப ஃபேமஸ். அதுங்க 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு இந்த பொண்ணு வந்து பெருசா அப்ப கண்டுக்காத. அப்புறம் அவங்க அம்மா வந்தோடனே அந்த இடத்த விட்டு போயிடும். அவங்க அம்மா யாரு இது, யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது, யாரோ ஒரு பைத்தியம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுங்க. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இந்த வில்லியை காட்டுறாங்க. அது ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு. ஹீரோயினோட ஐடியா வச்சுக்கிட்டு என்னமோ இவங்க தான் பெரிய போட்டோகிராஃபர் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லார்கிட்டயும் மீட்டிங்ல. அவங்களும் அந்த ஐடியாவை பார்த்து எல்லாம் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாங்க. இவ இப்ப ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதான் அந்த ஏமாத்துனானே, அவன் கூட தான் இவ வேலை பார்த்துட்டு இருக்கா. அதே கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு மட்டும் நெருடலா இருக்கும். அவன் ஓப்பனாவே கேட்டுருவான், இது உன்னோட ஐடியாவா அப்படின்னு அவன் கேட்பான். ஏன்னா அவன் ஹீரோயின் கூட என்ன இருந்திருக்கான்ல, ஹீரோயினோட ஐடியாலாம் இவனுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. இது என்னமோ சொல்லும், ஆமா என் ஐடியா தான் அப்படின்னு திமிரா சொல்லும். இதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆனா ஓவர் திமிரா இருக்கும். அதை பார்த்தாலே செம கடுப்பு வர மாதிரி ஒரு கேரக்டர் இது. இப்ப ஹீரோயின் சிட்டிக்கு வந்துருவாங்க, அந்த ஆபீஸ்க்கும் வந்துருவாங்க. அவங்க எதர்ச்சியா போய்கிட்டு இருக்க மாதிரி பார்த்தா உண்மையிலே அவங்களோட ஐடியா தான் அந்த டேபிள்ல இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோயின் செம கடுப்பாயிடுவாங்க. இந்த சைடு இந்த வில்லி அங்க இருக்க ஒரு மீட்டிங்ல எல்லாரையும் மாட்டிட்டு இருக்கும். அவங்களும் கேட்பாங்க, இந்த மாடல் யாரை வைக்கலாம், இந்த ஹேர் எப்படி வரலாம், ஸ்டைல் எப்படி பண்ணலாம் கேட்கும்போது, அதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் பார்க்கணும்னு மொட்டையை எல்லாருக்கு தலையில எல்லா வேலையும் கட்டும். இதை பார்த்து அவங்க எல்லாருமே கடுப்பாவாங்க. யார் இது ஓவரா பண்ணி தெரியுது அப்படின்னு. கரெக்டா அதே சமயத்தை தான் ஹீரோயினும் உள்ள வருவாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பொண்ணு போர்ட்ரே பண்ணிருக்கும். இதை பார்த்தது அவ்வளோ சிரிக்கும். ஹீரோயின் இந்த ஏமாத்துக்காரங்கிட்ட கேட்பாங்க, இது அவ ஐடியா நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு என்ன இருந்தாலும் மனசுக்குள்ள தெரியும் இந்த ஹீரோயின் ஐடியா தான். ஆனா இவ கண்ணை காட்டி மிரட்டி விட்டுருவா இந்த வில்லி. உடனே அவன் சொல்லிடுவான், மக்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஐடியா வருது சகஜம்தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதும்மா. இதை கேட்ட ஹீரோயின் வந்து அப்பா அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் தனியா பேசணும்னு இவங்க சொன்னோன்னே இவங்க எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோயின் கேட்பாங்க, நீ உண்மையிலேயே என்னால தற்கொலை பண்ணிக்க நினைச்சியா, நான் உன்கிட்ட அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டேனா அப்படின்னு இவங்க கேட்பாங்க. இந்த மீடியா எல்லாருமே நான் தப்பா பேசுறது ஒரு சைடு இருக்கட்டும், ஆனா எனக்கு என்ன குத்திட்டு இருந்துச்சுன்னு இவ்வளவு நாள், என்னால ஒரு பொண்ணு செத்து போயிட்டாலே, என்னால ஒரு தற்கொலை பண்ணிக்க போயிட்டாலே, நான் அந்த அளவுக்கா நடந்துக்கிட்டேன்னு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அந்த வில்லியில சிரிச்சுக்கிட்டே, நீ ஒன்னும் காரணம் கிடையாது அப்படி சொல்லும். என்ன ஒரு கேரக்டர்னா, ஹீரோயின் கஷ்டப்படணும், உங்க வாழ்க்கையை அழியணுங்கிறது தான் அதோட எய்ம். இங்க இந்த சைடு வந்து ஹீரோவும் இந்த செகண்ட் ஹீரோ ஒரு சைடும் மாறி மாறி தேடிட்டு இருப்பாங்க ஹீரோயினை. இங்க ஹீரோயின் வந்து செம்மையா கத்திருவாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே வெளியே இருந்தாங்களா, அவங்க எல்லாம் உள்ள போயிடுவாங்க. ஹீரோக்கு இந்த சத்தம் கேட்டு இருக்கும், ஹீரோவும் போயிடுவார் அந்த இடத்துக்கு.
ஹீரோயின் அப்படியே உடைஞ்சு கத்துவாங்க. "உன்னால எப்படி இப்படி நாக்க பண்ண முடியும்? என்ன ஏன் நீ இப்படி பண்ண? என் வாழ்க்கையே உன்னால போயிடுச்சு தெரியுமா?" அப்படின்னு ஹீரோயின் நொந்து அழுவாங்க. அப்போ கூடல இந்த ஏமாத்துக்காரன், "ஏய் எதுக்கு இப்படி கத்துற? அவ பயந்துற போறா" அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்ப ஹீரோ நடுவுல புகுந்து இவன தள்ளி விட்டுட்டு ஹீரோயின காப்பாத்துவாங்க. ஹீரோயின வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இவன் "நீ யார்றா?" அப்படின்னு கைய வைப்பான். அப்ப ஹீரோ தட்டி விட்டுருவாரு. "நீ ஒரு குப்பை. நீலாம் என்ன தொடாத" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவாரு. அப்புறம் ஹீரோ அங்கேருந்து ஹீரோயின கூட்டிட்டு வெளிய வந்துருவாரு. ஹீரோயின்ல அவ்ளோ சந்தோஷமா அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா, இப்பதான் அவங்க மனசாட்சிகிட்டயே அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க மனசாட்சி இவ்வளவு நாள் அவங்கள கொன்னுட்டு இருந்துச்சு. அவ சொல்லிட்டா, நான் இல்லன்னு சொல்லிட்டா, நான் காரணம் கிடையாது சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க. அப்படியே ஹீரோ மேல சாஞ்சுட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த செகண்ட் இயர பார்ப்பான். அவன் ரொம்ப நொந்து போயிடுவான். அப்புறம்ல ஹீரோயின் மறுபடியும் உள்ள போவாங்க. நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இந்த வில்லியும் அந்த ஏமாத்துக்காரனும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வில்லி சொல்லும், "அது என்னோட ஐடியா தான் ஃபர்ஸ்ட்டு. ஹீரோயின் தான் அத ஆட்டைய போட்டா நீ கிளப்பி விடு. எல்லாருமே நம்புவாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் ஹீரோயின் இப்ப பிடிக்காம போயிடுச்சு" அப்படின்னு இவங்கலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பல்ல ஹீரோயின், "என்கிட்ட சிசிடிவி கேமரா எவிடன்ஸே இருக்கு. இருந்தாலும் பரவால்ல. இந்த ஏமாத்துக்காரன எப்படி நான் உனக்காக விட்டு குடுத்தேனோ, இதே மாரி இந்த ஐடியாவ நீ வச்சுக்கோ. எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. என் கேமரா, என்னோட ஸ்டாஃபு, என்னோட ஆஃபீஸ் எல்லாமே நீயே யூஸ் பண்ணிக்கோ. பாப்போம். என் அளவுக்கு நீ ஃபோட்டோ எடுத்துறியான்னு. என்னதான் நீ ஐடியாவ திருடினாலும் என்னோட திறமைய நீ திருட முடியாதுல்ல" அப்படின்னு ஹீரோயின் வந்து நக்கலா பேசிட்டு கிளம்பிடுவாங்க. இங்கன ஹீரோ, செகண்ட் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆஃபீஸே மூடிடுவாங்க. இவங்க 2 பேரும் "இல்ல, இல்ல ஒரு பொண்ணு உள்ள போனா இன்னும் வரல" அப்படிங்கும்போது, ஒருவேள அவங்க பின்வாசல் வழியா போயிருப்பாங்க போல இருக்குன்னு அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இப்ப இவங்க 2 பேரும் வெளிய வந்து பார்ப்பாங்க. ஹீரோயின் எங்க போயிருப்பாங்கன்னு இவங்க 2 பேருக்கும் ஐடியா இருக்காது. இப்ப இங்க ஹீரோயின் அம்மாவ காட்டுறாங்க. அவங்க ஹீரோயினோட கேமராலாம் தொடச்சு வச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க ஒரு விஷயத்த, பழைய விஷயத்த. அதாவது ஹீரோயின் வந்து 12த் முடிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபி படிப்பு தான் படிக்கணும் ரொம்ப ஆசையா இருப்பாங்க. ஹீரோயின் அம்மாவும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கேமரா வாங்கி குடுங்கன்னு ரொம்ப இவங்க கிட்ட அடம் பிடிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அம்மா வாங்கியே குடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல ஹீரோயின் நல்லா காலேஜ்ல செலக்ட் ஆயிருப்பாங்க படிக்கிறதுக்காக. அவங்க பேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க திங்ஸ் எல்லாம். சிட்டிக்கு போய் படிக்கணுங்கிறதுக்காக. ஹீரோயின் அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே இதெல்லாம் நினைச்சுட்டு ஹீரோயின் அம்மா இருப்பாங்க. இங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தேடி ஹீரோ அலைஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வரும். என்னன்னா, இவங்க 2 பேரும் சிட்டில லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம்ல ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாச்சுன்னா, ஒரு பேங்க் வாசல்ல உட்கார்ந்திருப்பாங்க. ஏன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபில அவங்க சாதிக்கணுங்கிறதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அசிஸ்டன்ட் மாரி ஓடிக்கிட்டு, திரிஞ்சுக்கிட்டு, ஒரு நிமிஷம் கூட சாப்பிட கூட டைம் இருக்காம, ராத்திரி பகல் இவங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு நினைச்சு இவங்க அழுதுட்டு அங்க வெளிய உட்கார்ந்திருந்திருப்பாங்க அப்ப. அப்புறம் ஹீரோ வந்து இவங்கள சமாளிக்கணுங்கிறதுக்காக டான்ஸ்லாம் ஆடி, பாட்டுலாம் பாடி ரோட்லயே பண்ணி காட்டுவாரு இதெல்லாம். அந்த ஃபிளாஷ்பேக்லாம் இப்ப இவருக்கு ஞாபகம் வந்து, சரி அந்த பேங்க்குக்கு வேணா போய் பார்ப்போம்ன்னு போய் பார்ப்பாரு. பார்த்தா அதே மாரி ஹீரோயின் அந்த பேங்க் வாசல்ல தான் இப்ப உட்கார்ந்திருப்பாங்க. "நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. ஹீரோயின் சொல்லுவாங்க, "நான் நல்லா இருக்க மாரி நடிச்சாலும், அவங்க முன்னாடி ரொம்ப கெத்தா நடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." ஹீரோயின் சொல்லுவாங்க. அத கேட்டு ஹீரோ இல்ல, "நீ இவ்ளோ நாளா ஃபோட்டோகிராஃபின்னு உன் லைஃப் ஃபுல்லா அதிலயே இருந்துச்சு. நீ உண்மையான நீ யாருங்கிறத தேடு" அப்படின்னு ஹீரோ சொல்வாரு. அப்புறம் இவங்க 3 பேரும் திருப்பி ஊருக்கே வந்துருவாங்க. ஹீரோ நல்லா குளிச்சுட்டு வெளிய வருவாரு பாருங்க. ஹீரோ அப்பா அவர் ரூம்ல வந்து அவர் எப்பவுமே ஒரு ரெட் பந்து ஒண்ணு வச்சிருப்பாரு. அத குப்பையில போட்டிருப்பாரு. இத பார்த்த ஹீரோ சொல்லுவாரு, "இது ஒண்ணும் குப்பை கிடையாது ஓகேவா? இது ஒரு நூல் பந்து" அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப ஹீரோயின் நல்லா தூங்கி எழுந்துட்டு வந்து சாப்பிட உட்காருவாங்க. அவ்ளோ பயங்கரமா சாப்பிடுவாங்க. இத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து, "நீ சிட்டில இருக்கும்போது நான் அவ்ளோ உனக்கு அனுப்பிச்சு வைப்பேன். எதுவுமே நீ சாப்பிட மாட்ட. இப்ப மட்டும் என்ன இப்படி சாப்பிடுற?" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, "எனக்கு அப்ப டைமே இருக்காதும்மா. மூச்சு விட கூட டைம் இருக்காதும்மா. இப்போ அதுக்கெல்லாம் நான் சேர்த்து நான் சாப்பிடுறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இத பார்த்து ஹீரோயின் அம்மாவுக்கு ஒரு மாரி ஆயிடும். அப்புறம் அவங்க அக்கா வந்து, "நீ எதுக்கு நேத்து சிட்டிக்கு போயிட்டு வந்தன்னு?" கேட்பாங்க. ஹீரோயின் அம்மா, "என்னடா இவ போயிருக்காளாங்கிற" மாரி பார்ப்பாங்க. அப்படியே நைஸா ஹீரோயின் மழுப்பிடுவாங்க அப்புறம். ஹீரோயின் அம்மா ஹீரோயின் கிட்ட, "என்ன நீ இன்னும் அவன லவ் பண்றியா ஹீரோவ?" அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயின் அப்படியே பேந்த பேந்தையா முழிச்சுட்டு இருப்பாங்க. இங்க இதே சைடு ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த செகண்ட் ஹீரோ ஹீரோ கிட்ட கேட்பான், "நீ இன்னும் அவள லவ் பண்ற தானே? உன் மனசுக்குள்ள இன்னும் அவ இருக்கா தானே? நீங்க பிரேக்கப் பண்ணாலும் உன்னால அவள மறக்க முடியல தானேன்னு?" கேட்பான். இப்ப ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. எப்பவுமே எபிசோட் ஸ்டார்ட்டிங், எண்டிங் ஃபிளாஷ்பேக் இருக்கும். இவங்கலாம் சின்ன பசங்களா இருக்கிறாங்க. ஹீரோயின் ஃபேமிலி, ஹீரோ ஃபேமிலி ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க. ஹீரோ கிட்ட உன் ஆசை என்னன்னு கேட்கும்போது, "எங்க அம்மாவும் ஹீரோயின் தான் என் கனவுன்னு" ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோ இப்படி இவங்கள தான் அவரோட கனவுன்னு சொன்னத கேட்டுட்டு, அவங்க எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ கனவுல ஒண்ணான இவங்க அம்மா இறந்துருவாங்க ஒரு கட்டத்துல. ஹீரோ தேம்பி தேம்பி அழுவாரு. அவருக்கு பாக்கி இருக்கிறது ஹீரோயின் தான். ஆனா ஹீரோயின் ஒரு கட்டத்துல பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவர் கனவே தொலைஞ்சதா நெனச்சிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் மறுபடியும் இந்த ஊருக்கு வருவாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம கனவு இன்னும் அழியல. நம்ம அத காப்பாத்த முடியும் இப்ப நெனச்சா கூடன்னு. அவர் வாழ்க்கை இத நோக்கி போகும். அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போட போட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, பை.